உன் வேண்டுதல் வீம்போலம்மா. ஆண்டவனுடைய அருளாலும் எங்களுடைய முயற்சியாலும் மாசி வெளியில் வந்துட்டாப்புல. ஆனா ஒண்ணுமா, என்ன மாமா? அவன் வந்திருக்கிற கோலத்தை பார்த்தா நீ நீ அதிர்ச்சி ஆயிடுவ. என்ன மாமா சொல்றீங்க? போ, போய் பார், போ. என்னங்க இது? சதா சுகி ரகோ. உலகம் பிழைக்கட்டும், தர்மம் தலைக்கட்டும், அன்பு நிலைக்கட்டும், அமைதி நிலவட்டும். என்னங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பேசிட்டு வரீங்க? என்ன மாமா இதெல்லாம்? அதான் சொன்னேன்லம்மா, சொன்னேன்ல, இவருக்கு வீடு வாச மனைவி மக்கள் யாருமே வேண்டாமா. இவர் தனி மனுஷனா இந்த காவியோடைய போட்டுக்கிட்டு அப்படியே காட்டுக்கு போயிட போறாராம். இவர் ஜெயிலுக்கு போகும்போது நல்ல ராஜா மாதிரி தான் போனாரு. வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் பண்டார மாதிரி வந்திருக்காரு. இவர் சாமி ஆயிட்டாப்ல, இந்த வீடுன்னா மடம் ஆயிருமா? நம்மெல்லாம் கையில சப்பளா கட்டையை வச்சுக்கிட்டு பஜகோவிந்தம் பாடிக்கிட்டு பூஜை புனஸ்காரம்னு தெரிய வேண்டியதானே? என்னங்க, வீடு மனைவி குழந்தை குடும்பம் எதுவுமே வேண்டாம்னு சொன்னீங்களா? நான் முற்றும் துறந்தவன். எனக்கு குடும்பம் எதற்கு, குழந்தை எதற்கு? அப்பா, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் குடும்பம் கிடக்கூடாது. ஏன்ப்பா அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? இது நம்ம குழந்தைங்க, இவளை எங்க கொண்டு போய் விட சொல்றீங்க? குழந்தாய், நாம் எல்லோருமே கடவுளின் குழந்தைகள் தான். மனைவி மகள் என்கிற அனைத்து ஆசாபாசங்களையும் பந்தங்களையும் துறந்தவன் நான். இனி நான் இந்த குடிலில் கூட தங்குவது கடினம். இனி எனக்கென்று ஒரு வர்ணசாலையை அமைத்து என் சீடர்களுடன் இறைவனை செய்ய போகிறேன். தீர்க்காயுஷ்மான் பவ. பாத்தியாமா என்ன சொல்லிட்டு போறாப்லேன்னு? அட எங்களை விடுமா, ஓங்குது இந்த உன் புள்ளகுது என்ன ஆகுறது அதை யோசிச்சு பார்த்தானா? ஒரு விதத்துல இது சந்தோஷமா தான் மாமா இருக்கு. என்னது சந்தோஷமா தான் இருக்கா? என்னம்மா சொல்ற? ஜெயில இருந்து வந்தோடனே யார கொலை செய்யலாம், எவனை எப்படி பழிவாங்கலான்னு திட்டம் போட்டு அலைவார்னு நினைச்சேன். அதுக்கு மாறா இப்படி ஆன்மீகவாதியா மாறி எல்லாருக்கும் நல்லது செய்யறவரா வந்து நிக்கிறாரே, நல்ல விஷயம் தானே? என்னம்மா நல்லது? அதுக்காக தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு சாமியார போய் எல்லாருக்கும் நல்லது பண்ண போறாரா? விடுங்க மாமா, நிறைய பாவம் பண்ணிருக்காரு. இனிமேலாவது புண்ணியத்தை தேடட்டும், விடுங்க. என்னது விடுங்களா? பத்தியாடா, எனக்கு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாப்ல, உன் அண்ணி சொல்லிட்டு போறாப்ல, உன் அண்ணன் சாமியார் ஆனது ரொம்ப நல்லதான். விடுங்கப்பா, அண்ணன் ஜெயிலிருந்து வருவாரு, அவர் அதிகாரத்தை வச்சு சம்பாதிப்பாரு சாதிப்பாருன்னு நினைச்சா கடைசியில் வெறும் திருநீர் தான் கிடைக்கும் போல இருக்கு. ஒன்றும் புரியல. என்னமோ ஆளாளுக்கு என்னமோ சொல்லிட்டு போறீங்க. என் தங்கச்சி வேற கோயில் குளம்னு போய் இந்த வீடு நல்லா இருக்க வேணுமேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போயிருக்கா. அவ திரும்பி வந்தாருனாக்கா நான் என்ன சொல்ல போறேன் ஏது சொல்ல போறேன்னு தெரியல.
Masi, you are under arrest. அப்ப நீ அடுத்த யுத்தத்துக்கு தயாரா இரு. எப்பன்னு சொல்லு, எதிரில் வந்து நிக்கிறேன். நம்ம வந்து மாசிக்கு மட்டும் பதில் சொன்னா போதாது சார், மக்களுக்கும் பதில் சொல்லணும் சார். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஜனங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், பாலிட்டிஷியனுக்கு எப்படி பதில் சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு எப்படி பதில் சொல்லணும், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மாசியை கைது செய்து பொய் வழக்கு போட்ட ரேகா மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நீதிமன்றம் தன் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. ஹலோ, சொல்லுங்க. ஏன் அதை நீங்க ஏசியே கேட்கலாமே, எதுக்கு என்ன கேட்குறீங்க? மிஸ்டர் மோகன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே நீங்க சீனியர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஏசியை கேட்டிருந்தீங்கன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? லிசன், நான் என்ன எப்போ பண்ணுன்றது நீங்க சொல்ல வேண்டாம். ஏசி கிட்ட முதல்ல பேசுங்க, என்ன கேட்காதீங்க. என்னம்மா, என்ன தேடுற? இல்ல, ஒரு இதைத்தானே. ஏம்மா ராஜினாமா பண்ண போற? இனிமே நீ ரேகா ஐபிஎஸ் இல்ல, மாஜி ரேகா ஐபிஎஸ், முன்னாள் போலீஸ் அதிகாரி. இந்த திடீர் முடிவுக்கு என்னம்மா காரணம்? அப்பா, நான் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ இந்த முடிவை எடுக்கல. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நல்லா யோசிச்சு எடுக்கப்பட்ட முடிவுகளும் சில நேரம் தப்பாயிடுமா? சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த முடிவுக்கு வர? இன்னும் வேற என்ன நடக்கணும்பா? கள்ள நோட்டு கேஸ்ல எல்லா ஆதாரத்தோடையும் மாசி அரெஸ்ட் பண்ண. இப்ப அவன் வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கான், விடுதலை ஆயிட்டானே. மாசி ரிலீஸ் ஆனது ஒன்றும் பெருசு இல்லையே. இதுக்கு முன்னால எத்தனையோ கேஸ்ல நீ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்க. அவன் தப்பிச்சு தானே வெளியே வந்திருக்கிறான். அப்பா, இப்ப அவன் செஞ்சது தேச துரோகம். ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தன் கள்ள நோட்டு அடிச்சிருக்கான், அவனே என்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னா அப்ப அந்த காக்கி சட்டையை போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, மாசி கேஸை கோர்ட்டை டீல் பண்ணுது நீ இல்லையே, சின்ன துறை தானே. அப்புறம் ஏன் தோத்ததுக்கு நீ வருத்தப்படணும்? அப்பா, அந்த ஒரு ஆள் செஞ்ச வேலைனால ஹோல் டிபார்ட்மெண்ட்டே அவமானப்பட்டு போயிருக்கே. அந்த வலி எனக்கு இருக்காதா? சரி, வலியை விடுங்க, அது எப்போவோ எனக்கு மறந்து போச்சு. ஆனா ஒவ்வொரு தடையும் இந்த மாசி தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான். நான் அதை கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நீ எதுக்கு கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்? போராடு, இன்னும் தீவிரமா போராடு. எவ்வளவோ போராடியாச்சுப்பா. ஒவ்வொரு தடையும் அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு லூப் ஹோலை பிடிச்சி அவன் வெளியில வந்துடுறான். ரேகா, உனக்கு தெரியாது இல்ல, சட்டத்தை பொறுத்த மட்டும் 1000 குற்றவாளிகள் தப்பிச்சுடலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. மாசி மாதிரி கிரிமினல்ஸ் இதைத்தான் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அப்பா, சட்டம் இருக்கட்டும்பா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே போலீஸ் ஆஃபீஸர் அவனுக்கு துணையா இருக்காங்களே. எனக்கு கிரிமினல்ஸ் எதிர்த்து எப்படி போராடணும்னு அது எனக்கு தெரியுப்பா, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மை ஓன் கலீக்ஸ், அவங்களை எதிர்த்து போராடுறதுல வாட் யூஸ் இஸ் a whole damn thing. கருப்பு ஆடுகள் எந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இல்ல. எனக்கு இதுல உடன்பாடு இல்லப்பா.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளாக் ஷீப் எதிர்த்து போராடுறதுக்கு ஒன்றும் நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகலப்பா. ஐ ஜஸ்ட் கிவ் அப். ஏம்மா தோல்வியை பற்றி மட்டுமே பேசுகிற? எவ்வளவு கேஸில் நீ ஜெயிச்சிருக்கிற? எத்தனை கிரிமினல்ஸோட கொட்டத்தை அடக்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குற? ஏன் இந்த மாஷியை எடுத்துக்க. அவன் ஜெயிலுக்கு போனது, மந்திரி பதவி பறி போனது, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். என்ன பிரயோஜனம்ப்பா? இப்போ அவன் வெளியில தானே இருக்கான். இல்லைம்மா, நீ அப்படி சொல்லக்கூடாது. எல்லார்கிட்டையும் நான் உன்னை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசிட்டு வரேன் தெரியுமா? இப்பெல்லாம் நான் சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரலிங்கம்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிறது இல்லை. ரேகா ஐபிஎஸோட மாமனார் அப்படின்னு சொல்லி தான் பெருமைப்பட்டுக்கிறேன். அம்மா, நீ இன்னொரு பாயிண்ட்டையும் பார்க்கணும். அந்த மாஷி சாதாரண மனுஷனாக இருந்தப்பவே எவ்வளவு ஆட்டம் ஆடினான். இப்போ அவன் மகான், மாஷி மகான். மக்கள் அவனை பிரமிப்பா பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா கோயில் கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்புறம் அவனை கையில பிடிக்க முடியுமா? நீ ராஜினாமா பண்ணிட்டா அந்த அயோக்கியனுக்கு கடிவாளம் போட போறது யாரு? சொல்லுமா, யாரு? ரேகா, இப்பதான் உனக்கு பொறுப்பு அதிகமாயிருக்கு. ஆன்மீக போர்வையில அவன் மக்களை முட்டாளாக்கிறதுக்கு நீ தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அது உன்னால தான் முடியும். ஆமாம்மா, உன்னால தான் முடியும். அம்மா, வெற்றிங்கிறது ஒரு நாள் 2 நாள்ல கிடைச்சிடாது. தோல்வியை பார்த்து பயந்து ராஜினாமா பண்றது கோழைத்தனம். என் மருமக போராளி, வீராங்கனை, தைரியசாலி அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ போலீஸ்காரியாத்தான் இருக்கணும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்பா, நீங்க உட்காருங்க. சாப்பிடும்போது நம்ம சந்தியா மாதிரி இருக்குமா? நான் கதவு திறந்து பார்க்கறேன். நான் பார்க்கறேன்ப்பா, நீங்க வந்து உட்காருங்க. சரி. விமலா, வரேன்க்கா. விமலா, வரேன். விமலா, அரவிந்துக்கு என்னாச்சு? பயப்படாதீங்கக்கா, அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்க இருக்காரு? அப்பா, என்னப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க, இவ ஒண்ணுமே இல்லைன்னு சாதாரணமா சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, வண்டியில போகும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்திருக்கான். தலையில அடிபட்டு இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப அரவிந்த் எங்க இருக்காரு? மேலதாமா இருக்கா. அரவிந்த், பரவாயில்ல, படுத்துக்குங்க படுத்துக்குங்க. எப்போ வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் போய் சொன்னீங்க அரவிந்த்? சொல்லுங்க, ஏன் போய் சொன்னீங்க? நான் எங்க போய் சொன்னேன்? பைக்ல இருந்து விழுந்து அடிபட்டதா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கீங்க. அப்படியே போய் சொன்னீங்க? நீங்க சொன்னது போய் தானே? இல்ல, நான் வண்டியில இருந்து தான் விழுந்தேன். அது உங்க அப்பாவும் தங்கச்சியை வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு உண்மை தெரியும். குட்டியும் அவனோட ஆளுங்களை தான் உங்களை அடிச்சு கொல்ல பார்த்துருக்காங்க. அந்த குட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்.
நானும் நீங்களும் பழகுறது அவனுக்கு பிடிக்கலையா? அது உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க ஏதோ எதிர்த்து பதில் சொன்னீங்களா? அதனால உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக ஆள் வச்சு அடிச்சு போய் பாருன்னு சொன்னா. அப்போ உங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைல்ல? விடு சந்தியா, சிலரை திருத்த முடியாது. சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல நீங்க? போலீஸில் உண்மையை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? பேப்பரில் தேவையில்லாமல் உங்கள் பேர் வரும். கண்ணா பின்னான்னு எழுதுவாங்க. அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை மறைச்சிட்டேன். நான் அவனை விட்டு நிரந்தரமா ஒதுங்கிட்டாலும் என்ன நாசம் பண்ணணும்னு நினைக்கிற அவன் எங்க? நான் உயிரை போனாலும் பரவாயில்ல, ஏன் மானத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற நீங்க எங்க? வாழ்க்கையை தீர்மானிக்க அவன் யாரு? நான் யாரு கூட பழகணும் பழக கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நான். இதுல உத்தரவு போடுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அரவிந்த்.